எல்சியா கிச்சன் வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், ரேஷன் அரிசியில் வாங்கின பச்சை அரிசியில் நம்ம எப்படி இடியாப்பம் செய்கிறதுக்கு, புட்டு செய்கிறதுக்கு எப்படி மாவு திரிக்கிறது, அதுக்கு எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சொலவு வச்சுக்கோங்க. இந்த சொலவில் கொஞ்சம் அரிசி அள்ளி போட்டுக்கலாம். அதை இப்போ பிடைச்சி எடுக்கணும். இப்போ எப்படி பிடைக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்க. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு கை பிடிச்சிக்கோங்க. சொலவை இப்படி நம்ம பிடைக்கணும். பிடைச்சிட்டு இப்போ வரதை இப்படி ஊதிக்கோங்க. திரும்ப இப்படி படைங்க நல்லா. அப்படி படைக்கும் போது நம்மளுக்கு ஏன் படைக்கிறோன்னா, வண்டு தூசி ஏதாட்டு கடந்துனா, ஏன்னா ரேஷன் அரிசி தானே, இதில் ஏதாட்டு இருந்துச்சுன்னா, நெல் ஏதாட்டு கிடந்துச்சுன்னா நமக்கு வெளியில் வந்துடும். பார்த்திங்களா, நெல்லெல்லாம் கிடக்குது, அதெல்லாம் கிடந்துச்சுன்னா வெளியில் வந்துடும். அதனால் இப்படி நல்லா படைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கழுவணும், இல்லைன்னா கல்லெல்லாம் கிடக்கும். பாருங்கள், இப்போ நல்லா அரிசியை தண்ணியில் போட்டு கலக்கி எடுக்கிறோம். இப்போ ஏன் கழுவுறோன்னா தெரியுதுங்களா, அழுக்கு எப்படி வருது அப்படின்ட்டு. இதை 3 டைம் நம்ம இப்போ கழுவுறோம். திரும்ப 2ஆவது டைமும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவுறோம். இப்போ 3ஆவது டைமும் நம்ம கழுவுறோம். கழுவி வெயிலில் காய வைக்கலாம். 3ஆவது டைம் கழுவும் போது தண்ணி நமக்கு நல்லா தெளிவாயிருச்சு, உள்ள எதுவும் குப்பை இல்லை பாருங்கள். அதனால தான் 3 டைம் நம்ம கழுவுறோம். பாருங்கள், இப்படி ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. அதில் நம்மகிட்ட இந்த தண்ணியெல்லாம் வடிய வச்சு போட்டோம்னா காய போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கழுவிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு மொட்டை மாடியில் நம்ம லுங்கியே இல்லாட்டி சாக்கு பை ஏதாட்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதை விரித்து நல்லா காய வைங்க. பரப்பை நல்லா நொறுங்க காயணும். 1 நாள் இல்லாட்டி 2 நாள் காய வச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம போய் மாவு திரிச்சிட்டு வந்தாச்சு. திரிச்சிட்டு வந்த உடனே அது சூடாக இருக்கும், கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். உடனே நம்ம டப்பாக்கில் போட்டு அடைக்கக்கூடாது. அது வந்த உடனே அரைச்சிட்டு வந்த உடனே என்ன செய்யணும்னா, கீழே ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. அரிப்பு வாங்கிக்கோங்க. அதில் கொஞ்சம் அள்ளி போட்டு இப்படி என்ன செய்யணும், நம்ம சலிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், சலிச்சா தான் அதில் இருக்கிற கழிவிற்கும் இருந்தாலும் சலிச்சா தான் அதில் இருக்கிற ஏதாட்டு இன்னும் ஏதாவது தூசி ஏதாட்டு இருந்தாலும் 1-2 நம்மளுக்கு தப்பி இருந்தாலும் அதில் நின்றுக்கும். பார்த்திங்கன்னா இப்போ இதில் ஒன்றுமே இல்லை, இருந்தாலும் ஒரு மன திருப்திக்காக ஏதாட்டு ஆணி ஏதாட்டு கிடந்தாலும் அது வெளியில் வந்துடும். அதனால் சலித்து ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்படியே எல்லாத்தையும் எல்லா மாவையும் சலித்து எடுத்துக்கலாம்.